ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40 டே வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் செகண்ட் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்னன்னு பார்த்துடலாம். நேற்றுக்கு இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 kg குறைஞ்ச மாதிரி காமிக்குது. ஒரு வருஷமாக டயட் எக்ஸசைஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாத ஒரு மனுஷன் திடீர்னு ஃபாலோ பண்ணணுன்னா 1 kg குறைஞ்ச மாதிரி காமிக்குது. இது இப்படியே குறையுமான்னு கேட்டால் குறையாது. ஃபஸ்ட்டு வாட்டர் வெயிட் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக குறையும், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகிடும் வெயிட் லாஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபுட் மெத்தடையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரி வாங்க இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டாங்க அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வார்ம் வாட்டர் தாங்க எடுக்கிறேன். முடிஞ்ச அளவு நம்ம சாப்பிட்ற விண்டோ ஸ்டார்ட் ஆகும்ல, டைமிங் 8-10 மணி, அதுக்கு முன்னாடியே நான் 1-1.5 லிட்டர் தண்ணி நானும் நிதிஷ் அப்பாவும் வச்சுருவோம். செமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபேட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். மணி 8 5 நிமிஷம் இருக்குது. இது 3/4 கிளாஸ்க்கு ஊற்றிக்கோங்க. டெய்லி எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 3/4 கிளாஸ்க்கு நல்லா வெந்நீர் தனியாக ஊற்றிக்கோங்க. இதில் நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு அரைச்ச ஜூஸ் தான். ஸோ காலைல ஃபஸ்ட்டாக எடுக்கிறது இதுதான். நான் 8 மணிக்கு எடுத்துக்குவேன், நிதிஷ் அப்பா 10 மணிக்கு எடுப்பாங்க. இன்னைக்கு காலைல நிதிஷ் அப்பா சைக்கிளிங் தான் போனாங்க. பட் செல் எதுவும் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களால கண்டினியூவாக ஓட்ட முடியல அப்படின்றதுனால. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்மார்ட் வாட்சில் சைக்கிளிங் ஆன் பண்ணதுனால எனக்கு ஜிபிஎஸ் தெரியும். நம்ம வாங்குற இந்த ஃபிட்னஸ் வாட்ச் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஜிபிஎஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி செல்லில் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றது சூப்பராக காமிக்கும். எந்த இடம் அப்படின்றது கூட மேப்பில் காமிக்கும். இந்த மாதிரி ஜிபிஎஸ் இருக்க ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது நான் 1-2 கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அமேசானில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிதிஷ் அப்போ சைக்கிளிங் அப்படின்றது 1 hour சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மணி 8:40 ஆகுது. நான் இன்னைக்கு காலையில் டிஃபனாக எடுக்கிறது சின்ன வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். திராட்சை ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி வாட்டர் மிலன் ஒரு 300 கிராமுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். அத்திப்பழம் 2, பாதாம் பருப்பு, கருப்பு உலர்ந்த திராட்சை. இதுதான் என்னோட மார்னிங் டிஃபன் நான் எடுக்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் குக்கிங் இல்லாமல் அன்குக்கிங் இருக்கோம்னா கோர அளவுக்கு பழங்கள் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் காய்கள் அப்படின்றது பாயிலில் வேக வச்ச காய்கள் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பொரியல் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தான் எடுத்துக்கலான் இருக்கேன். சரி நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். காலைல நிதிஷ் அப்பா எடுத்தது மணி 10:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆம்லா ஜூஸ் 9:45 எடுத்தாங்க. 10:15 அவங்க எடுத்தது அப்படின்றது கம்பு கூழு தான். கம்பும் தயிரும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தயிர் நான் தனியாக 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் 2 மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அந்த கிளாஸ் அப்படின்றது 500 ml வரும். அதுக்கப்புறம் சுரைக்காய், நேற்று வச்ச சாம்பார் சுரைக்காய் மீதம் இருந்தது. அந்த சுரைக்காயை ஒரு 200 கிராம் அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கரெக்டாக கொஞ்சம் பசி இருந்ததுன்னே சொல்லிடலாம் அவங்களுக்கு. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் 2 பேருமே எடுத்துக்கிறது வேர்க்கலை தான். நிதிஷ் அப்பாவுக்கு 30 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். எனக்கு 15 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கிண்ணம் சின்ன கிண்ணமாக இருக்கிறதுனால நிறையா தெரியுது, நிறையா வச்சு சாப்பிட்ற மாதிரி. இது கிண்ணம் பெரிய கிண்ணம்னால உள்ளே தள்ளி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகள் வரும், அதன்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே அளவே வராது. எனக்கு இது மணி 1 ஆகுது. இன்றைக்கி நிதிஷ் அப்பா வீட்டில் இருந்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ ரெட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ரெட் ரைஸ் 150 கிராம். இது கீரை இருக்கு இல்லையா, தண்டிக்கீரையோட தண்டு போட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு அப்படியே கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், பீன்ஸ் பாசிப்பருப்பு பொரியல், பீட்ரூட் பொரியல், எல்லாமே 100 கிராம் தான் பொரியல். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான். சேம் நித்திஷ்க்கும் கொஞ்சம் ரெட் ரைஸ், சாதம், குழம்பு ஊற்றி பண்ணியிருக்கேன். நான் மீதி இருக்க அப்படியே பீன்ஸ் பொரியலை அப்படியே ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்ருவேன். இதுவே நிறையா தான் இருக்குது. ஸோ இருந்த பீன்ஸ் பொரியலை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி கரெக்டாக 1 ஆகுது. கொஞ்சமாக பீட்ரூட் இருக்குது. நித்திஷ் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் எடுத்துக்குவேன், அப்படி இல்லைன்னா நான் சாப்பிட்ருவேன். ஸோ மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறது இதுதான். மணி 3 ஆகுது. என்னோட கடைசி மீலாக நான் எடுத்துக்கிறது இந்த வாட்டர் மிலன் பவுல் நிறையா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் காஃபி. இது நிதிஷ்க்கும் பிளாக் காஃபி எடுத்துக்குவான் எப்போயாவது. இந்த எக்ஸாம் டயத்தில் தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் எனக்கு அவனோட ஸ்நாக்ஸ் அவன் எடுத்துக்குவான் படிக்கிறதுக்காக. இது நிதிஷ் அப்பாவுக்கு பிளாக் காஃபி ப்ளஸ் 2 வாழைப்பழம். அவங்கவுங்க கலரிக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. ஸோ என்னோட லாஸ்ட் மீலாக நான் இதான் எடுத்துக்கிறேன். நிதிஷ் அப்பாவுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது அவங்க 3:30 இதை எடுக்கிறாங்களா, அதுக்கப்புறம் 5:30 6 மணிக்கு ஒரு மீல் எடுப்பாங்க. அது அவங்க கடைசி மீலாக எடுத்துக்குவாங்க. அவங்க 10:6. நான் 8:4. நிதிஷ் அப்பாவுக்கு கடைசி மீலாக 5:30 எடுக்கிறது அடை தோசை தான். இது பச்சைப்பயிறு நிறையா போட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு அப்படின்றது மத்தியானத்துக்கு செஞ்ச கீரை தண்டு இருக்கு இல்லையா, கீரை தண்டு கூட்டு அதுதான் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க கடைசி மீலாக எடுக்கிறாங்க. சரி சொல்லுங்கள், 2 நாள் 6 மணிக்கு சாப்பிட்றீங்களே, எப்படி இருக்குது? பசிக்குதா உங்களுக்கு? 6 மணி சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் பசிக்க தான் செய்யுது. பசிக்குது? எனக்கு தான் பசிக்கலையோ? ஆமாம், நிதிஷ் அப்பா நீங்கள் நிதிஷ் அப்பா வேலை பார்த்துக்கிட்டே 10:30 வரைக்கும் தூங்காமல் இருப்பாங்க. நேற்று 9:30 படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன பசிக்குது, தூங்கிடுவோம், அப்போனா தான் பசி தெரியாது அப்படின்னாங்கன்னா. ஆமாம், தூங்கிட்டோன்னா பசி தெரியாதுல்ல.
நீ காலைல சைக்கிளிங் 1 hour போனீங்களே. சைக்கிளிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்தது. பசிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செரிமானம் வந்துடும், வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏன் வெயிட் போட்டது? கண்டமானிக்கு திங்கிறதான், தின்னதுக்கப்புறம் திருப்பி கண்டமானிக்கு தின்றதில்ல, கரெக்டாக நான் சொல்கிறேன். வீட்டில் சாப்பாடு செஞ்சால் 1 தோசை 2 தோசை தான் சாப்பிடுவீங்க, ஓகேவா? சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க, ஒரு ஆளாக்கு தான் வைப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் பொரிகல்ல, பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் வேர்க்கல்ல வாங்கினா 1/2 கிலோ வாங்கினாலும் ஒரே நாளில் காலியாயிரும். அந்த திருடன் யாருன்னா இவர் தான். சட்னி அரைக்கிற வேர்க்கல்லையை தேடினா வேர்க்கல்ல இருக்காது, அப்படி தானே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி எதையா சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்றேன், பசிக்கும் போதெல்லாம். குக்கிங் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவீங்க, ஆனால் வந்து வேர்க்கல்ல இதெல்லாம் நிறையா சாப்பிட்ருவீங்க. அதுவுமே என்ன ஆகும்னா அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுரும் ஃபுல்லாக. இன்னொன்று உடல் உழைப்பு பண்ணீங்களா? இல்லை, ஃபுல்லாக ஒர்க்கு பண்ணலை. வாக்கிங் போவோம் முந்தி 4:30க்கு, அது போக முடியல. இன்னொன்று என்னென்னா ஒர்க்கு ஜாஸ்தி என்ன உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் மீலாக 5:30க்கு எடுக்கிறது நிதிஷா பாய் தான். வாக்கிங் போயிட்டு வரும்போதே காய்கள் வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம், தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட் கார்ன், அப்புறம் குடமிளகா, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட். மேக்ஸிமம் இந்த டிஃபன் செய்யும்போது பீன்ஸ், கேரட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பீக்கங்காய், அதெல்லாம் வந்து டெய்லி எங்களுக்கு தோட்டத்துலேருந்து வரும். அந்த கீரை எல்லாமேவும் வாங்கின காய்கள் அப்படின்றது இதுதான். இதோட ரேட்டு எல்லாம் சேர்ந்து 147 ரூபா ஆச்சு. வாக்கிங் போயிட்டு வரும்போதே காய்கள் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபேட் கட் ட்ரிங்க் அப்படின்றது நான் 4:30க்கும், நிதிஷப்பா 6:30க்கும் குடிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் மெயின் என்னென்னா ஃபேட் கட் ட்ரிங்கோட லிங்க் கொடுங்கக்கா, எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே வந்து சிம்பிளாக அன்னைக்கு உடனே செய்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். லம்பாக அரைச்சி வைக்கிறதுக்கும் 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சை 35th டே வந்து போட்டிருக்கேன் நான் வீடியோ. அந்த 2 வீடியோமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நைட்டு ஃபேட் கட் ட்ரிங்கோட லிங்க் செஞ்சு காமிக்கா அப்படின்னீங்க. ஏற்கனவே நான் அரைச்ச பொடி என்கிட்ட இருக்குது. நான் தீர்ந்துருச்சுன்னா அடுத்து அரைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து அதை வீடியோவாக போட்டுறேன். நான் இப்போ இருக்கிறதுனால செஞ்சு காமிக்கிறது அது வேஸ்ட்டாக தான் ஆகிடும். அதனால் நான் மாதத்துக்கு ஒரு தான் செய்வேன். 2 வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து ஒரு 1 hour 9:30 வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் படுத்துடுவேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் எனக்கு போச்சு பொழுதுகள் அப்படின்றது. நிதிஷ்க்கு சொல்லிக் கொடுக்க இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதனால் ரொம்ப சொல்லிக் கொடுக்குற வேண்டிய வேலை எனக்கு இல்லை. நிதிஷ்ப்பா பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வெளியே வந்து வாக்கிங் போயிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலை, நான் வெளியே தான் வாக்கிங் போனேன். ரீசன் வந்து இது தான், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ போயிட்டு வந்தது எனக்கு நல்லா கொஞ்சம் இல்லை, நல்லாவே ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஒரே மாதிரியே எக்ஸசைஸ் பண்ணாமல் எக்ஸசைஸ் கூட சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணால், ஒரு நாள் வாக்கிங் போங்க, ஒரு நாள் ஜாக்கிங் போங்க, ஒரு நாள் சைக்கிளிங் போங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், உங்களுக்கும் போர் அடிக்காது. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த விளாகை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.